முருகா 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 சாமி கும்பிடும்போது கூப்பிடலாமா முருகா? என்ன விஷயம் முருகா? முருகாவா? நானே பரமசிவம் அவங்க அப்ப. முருகா நெத்தில பட்டை போட்டுக்கிற கோயில கதின்னு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு? பைத்தியம் இல்லையப்பா, பக்தி. பக்தியா? திடீர்னு உனக்கு எப்ப இந்த ஞானம் உண்டாச்சு? திடீர்னு வரத்துக்கு பேருதான் ஞானம். பேஷ் பேஷ் தத்துவமா வேற பொழிஞ்சு தள்ளுற. இந்த தத்துவத்துல பாதி கூட தெரிஞ்சுக்காத வேலாயுதம் 10 பைசாக்கு சூட வாங்கி கொடுத்து பணக்காரன் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு இந்த பாமா கோடீஸ்வரி ஆக போறா. ஓஹோ, நீ அந்த ரூட்ல போறியா? ஆமாயா, முருகா முருகான் பேரை சொன்னா வேலாயுதம், கேட்டது கிடைச்சது நீ தானே சொன்ன. ஆமா, அதான் நானும் பேரை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கற்பூரத்தை குளிச்சு வச்சா காசு வரும்னு சொன்னா எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருப்பான். பைத்தியம் முடிக்க போது உனக்கு வா என்னோட. நான் வர முடியாது, நான் நிஷ்டையில இருக்கேன். இந்த குடிக்க போதுன்னு சொன்ன பாரு, அது ஏன் தப்பு? குடிச்சே பாக்கி. என்னப்பா சொல்ற? தெரியாத சும்மா திருட்டு கல்யாணம் சொல்லிட்டு சரியா திருட்டு கல்யாணம்? அப்ப நல்ல கல்யாணம்னா உங்களை மாதிரி 4 தடியில வச்சு சோறு போட்டாங்க. நான் முருகக்கடவுளுக்கு சாட்சியா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஐயா ஓவிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு போக எங்களால முடியாது. நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடு. ஆட்டையா தர்றேன். என் முதலாளி வேலைதான் இன்னைக்கு தான் வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்கிற விவரத்தை இப்பதான் ஆளு மூலியமா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். நானு அவன் கஷ்டப்பட்ட காலத்துல கூடவே இருந்தவனாச்சா, என்ன இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தடப்படலாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்குவான். அப்புறம் பணத்தை கொடுத்துருவான். நானு நாளைக்கு நல்ல நாளா இருக்குதா உங்களை எல்லாம் ஒரு மாதிரியா கணக்கு தீர்த்துறேன். நாளை காலையில 8 மணிக்கு வருவோம், பணத்தை கொடுத்துடணும். ஏன் 8 மணி? 9 மணிக்கு வாங்கல. ஏன் 8 மணிக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன். இல்ல வந்துருவேன். நீ என்ன பண்ணுவோ எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு பணம் வாங்காம போக மாட்டோம். ஆமா. பரமசிவம், உன் பஜார் புத்தி ஒண்ணு விட்டு போவாதா? கல்யாணத்துக்கு அப்புறமா யோ பரமசிவான்றிய மரியாதை தெரியல? அத்தான் அப்படி கூப்பிடு. நான் பிளாட்பாரத்துல கடை வச்சப்ப கூட என் வீட்டு வாசல்ல எந்த கடைக்காரனும் நின்றதில்ல. தப்புதான். ஒரு நல்ல நோட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நான் நல்லா வந்திருப்பேன். ஒரு கள்ள நோட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டா கடங்காரன் தான் வருவான். போய்யா இதேடா புறப்படு, வேலையை விட்டு போ. ஐயா வாயா, படம் வாங்க வந்தியா? பழம் வாங்க வந்தியா? படமா? வியாபாரத்தை கவனியா, நான் வரேன். ஐயா, உன்னை நம்பித்தான் 4 பேர் வந்து போறானுங்க, நீ போயிட்டா இப்படி? நான் இங்க இருந்தா என் பழப்பு என்ன ஆகுறது? உனக்கு தான் நிறைய கிராக்கி இருக்குதா? போய்யா, நீ எப்ப ஐயாவுக்கு எந்த படம் வேணும்? அந்த முருகன் படம். முருகன் படமா? பாமா என்னமோ பெருசா சொன்னியே, பக்தி படத்துக்கு மார்க்கெட் இருக்காதுன்னு பாத்தியா? பிச்சுட்டு போகுது. மயிலேறு முருகன் கண்ணாடியோட வாங்கினா 3 ரூபாய், கண்ணாடியை கழட்டிட்டு கொடுத்தா 1 ரூபாய். எப்படி வசதி? என்னையா எச்சி முழுங்குற? நான் வர்றேங்க. என்ன அது காலங்காத்தால வந்த கிராக்கி போறேன்ற? என்கிட்ட அவ்வளவு இல்லைங்க. எவ்வளவுதான் வச்சிருக்கிற? 8 அணா தாங்க இருக்கு. 8 அணா தான் இருக்கா? இந்தா 8 அணா படம். ஐயா இது சாமி காசுங்க. நான் பட்னியா இருந்தப்ப கூட இதை எடுக்கலைங்க. சாமி படம் வாங்கணும்னு ஆசை, அதனாலதான் எடுத்தேன். சீக்கிரம் அதை வேற கல்லு முடிச்சு போட்டு வச்சிருக்கிற. 8 அணா பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? கொண்டாயா. ஐயா காணாம போன விலாசம் கிடைச்சு போச்சுங்க. இந்தாங்க, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. முதல்ல காசை கொடுத்து நீ படத்தை வாங்க, அப்புறம் படிக்கிறேன். இந்தாங்க காசு, படிச்சு சொல்லுங்க. அப்பா பரமசிவம் படக்கடை 124 பெரிய கடை வீதி, கோயம்புத்தூர். யோ கிண்டலா பண்ற? ஏன் விலாசத்தை என்கிட்டயே கொடுத்து என்னைய படிக்க சொல்றியா? அப்போ நீங்க தான்? ஆமாயா, நான் தான். பூசாரி பொன்னம்பலத்துடைய அண்ணன் புள்ள, படக்கடை வச்சிருக்கிற பரமசிவம். ஐயா என் பேரு வேலாயுதங்க. நான் உங்களை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருந்தேன். வேலாயுத நீ தானா? ஆமாங்க. சித்தப்பன் போட்டிருக்காயா காய்தா, நீ வர வேண்டிய. என்னையா அது? நான் காத்துக்கிட்டே இருக்க. வாயா உட்காரியா. ஏ பையா 2 சிங்கிள் டீ அடி. சர்க்கரை கொஞ்சம் கூட போட்டு, டிகாஷ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு, பாலை கொஞ்சம் சேர்த்து போடு. எப்படி சௌக்கியமா சேர்ந்தியா? எங்க சித்தப்பா கடதாசி போட்டாருங்களா? சொல்ல மறந்துட்டேன். எழுதிருக்காரு, காணா போச்சாவே மாணிக்க கல்லு, அது கிடைச்சு போச்சான். வேலை தம்பி, முதல்ல நீ வீட்டுக்கு வா, வயிறால சாப்பிடுவோம். வா எழுது. என்னங்க நீ சொன்னீங்க? கேன்சல். ஆமா, யார் இந்த பையன்? ஏன் சத்தம் போடுறேன்? அவனை கொஞ்சம் இறக்கி விடு. இவனா? அடே பாரு, வீட்டுக்குள்ள என்ன எழுதிருக்க? கொடுத்து சாப்பிடுன்னு தானே? இந்த பையன் எடுத்து சாப்பிடுறான். என்னப்பா சொல்ற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாமரம், அதை மொட்டை மரம் ஆக்கியிருக்காங்க. மாங்காய் திருடி திருடுற பசங்க அத்தனை பேருக்கும் இவன் தான் தலைவன். இந்த பையனா? மத்த பசங்க எல்லாம் இவன் விட சின்னவனுங்க. என்ன பாக்கெட்ல எடு. பாத்தியா? நல்லா இருக்குது. அழகா திருடி இருக்கான். எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே. கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்க தம்பி. இங்க பாப்பா, திருடலாமா? தப்பு இல்லையா? உன் பேர் என்ன? முருகன். வச்சுட்டா முத்திரைய. பரமசிவம், தம்பிய போக விடு. போ தம்பி. முருகா, அண்ணன் கிட்ட மாம்பழத்துல தோத்துட்டீங்க, இப்போ மாங்காயில ஜெயிச்சிட்டீங்க. இதோட போக முருகா. அடாடாடா தெரியாம போச்சு.
தெரிஞ்சிருந்தா நானும் முருகன் பேரை வச்சுக்கிட்டு அந்த மரத்தை நானே மொட்டை அடிச்சிருந்திருப்பேன். யாருது பாமாவா? ஆமா ஐயா, நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த பஜார் பக்கம் கூட வரக்கூடாதுதான். என்ன செய்யறது, ஒரு காலத்துல எல்லாம் உங்க கூட பழகின இல்லையா, அந்த பாசத்தை மனசுல வச்சுதான் உங்களை எல்லாம் பார்த்து உதவி செய்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அழகிரி சாமி, என்ன எப்படி வியாபாரம் எல்லாம் நடக்குது? எனக்கு வியாபாரத்துக்கு ராசியே இல்லம்மா. அப்படி சொல்றீங்க? இந்தாங்க. இத வச்சு வியாபாரத்தை விருத்தி பண்ணுங்க. அம்மா பாமா அம்மா, கடைக்கு வாடகை கொடுத்து 2 மாசம் ஆகுது. அப்படியா? ஆமா. இந்தா இத 6 மாச வாடகையா அட்வான்ஸா கொண்டு கொடு. அம்மா தாயே, என்ன கவனிக்க. எல்லாருடைய குறைகளையும் ஒரு மகஜரா எழுதி வீட்டுக்கு கொண்டு வாங்க, அப்புறமா கவனிக்கிறேன். அத்தோட முதல் முறையா என் பிறந்த நாளை கொண்டாடுறேன். எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. பரமசிவம், என்ன தலை அடிச்ச மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுற? கொடுக்காப்பள்ளி வித்த பாமா நினைச்சியா? இப்ப கோடீஸ்வரி பாமா. அது சரி, கோடீஸ்வரிங்கிற, அப்புறம் ஏன் பிளாட்பாரத்துக்கு வந்த? என்னம்மா இது ஒரே மர்மமா இருக்குது? 2 நாளைக்கு முன்னால சன்னியாசி மாதிரி இருந்த, இப்ப பார்த்தா சினிமா ஸ்டார் மாதிரி வந்திருக்கிற. என்ன விஷயம்? குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு தான் குடுக்கணும்னு இல்ல, டாக்ஸில கூட வந்து குடுக்கும். ஐயா, புதுசா இருக்குது. இவ்வளவு பணமா? அந்த வேலாயுதம் கடவுள் மேல உயிரையே வச்சிருக்கான், அவனுக்கே 10,000 தான் கொடுத்தாரு. உனக்கு எப்படி இவ்வளவு? வேலாயுதம் 10 பைசாக்கு தான் சூடம் கொளுத்தினான். நான் அந்த முருகனுக்காக 10,000 ரூபாயில செலவழிச்சேன். முதலுக்கு ஏத்த லாபம் தானே கிடைக்கும். இந்தம்மா, பக்திய பிசினஸ் ஆக்கிடாத. இந்த வெட்டி டச்செல்லாம் எனக்கு வேண்டாம். கை நிறைய பணம் இருக்கு, இத பாதுகாக்க ஒரு செக்யூரிட்டி தேவை. நீ வரியா? கேட்டது கிடைக்கும். நினைச்சது நடக்குமா? நடக்கும். அப்ப தாராளமா வர்றேன். இந்த அட்வான்ஸ் முதல்ல உன் உடைய மாத்து. முதல்ல உன் நடைய மாத்து. பஜாரே எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.